ஸ்ரீலங்காவினுடைய தமிழர்களுக்கு எதிரான சட்டவாக்கங்களை எடுத்து நோக்கினால் அந்த சட்டவாக்கங்களின் பின்னணியில் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சேர்ப்பதுதான் மையமாக இருந்தது. நீண்ட காலத்துக்கு அதன் பொருளாதாரத்தை விருத்தி செய்து முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்பேட்டைகளை அமைத்து அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்களால் முடியவில்லை. அந்த உற்பத்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்கின்றோம். எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய விருப்புகளை நிறைவேற்றுவதற்கான கருவியாக இருப்பதும் பணம். அந்த பணத்தை நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுதுதான் அடுத்து வரும் தங்களுடைய தேவைக்கான அனைத்துலக வர்த்தகத்தையோ அல்லது அனைத்துலக சந்தை முறைகளுக்குள் எங்களுடைய மனித வலுவையும் எங்களுடைய உற்பத்திகளையும் இணைக்கின்ற அந்த தன்மைக்குள்ள வருவார்கள். சிங்களவர்களிலும் சரி, தமிழர்களிலும் சரி, உங்களிடம் புத்திசாலிகள் இருக்கிறார்கள், மேதாவிகள் இருக்கிறார்கள். ஆனால் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை. இவர்கள் இந்த ரிசர்வ் பேங்க்ல இருந்த பணத்தை தங்களுக்காக மாற்றுகின்ற அந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களுடைய பிரதிநிதிகள் யாரையுமே சந்திக்க விடாமல் தான் முடிவெடுத்தார்கள். அவ இங்க சிங்களர்களுக்கு எது பலத்தை கொடுத்தது? அங்கிருந்த இலங்கை அரசாங்கத்துடைய பணம். சிங்களவர் என்பதற்காக நடக்கவில்லை, தமிழர்கள் என்பதற்காக நடக்கவில்லை. அந்த பணத்தை எப்படி கையாடலாம் என்ற ஒரு நோக்கத்தான் பிரித்தானியா மேற்கொண்டது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இடைக்கிட ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி கொடுக்கும் போதுதான் அவர்களுக்கு உயிர் வருகின்றது. இப்ப சிங்கள பக்கத்துல அரசாங்கத்தின் தவறுகளால பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு மக்களுக்கு பணவீக்கம் ஏற்படுகிறதோ, இப்ப விலைவாசி கூடுதோ, அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? தமிழர் அடிக்கிறது, அப்ப அந்த திசை மாற்றுறது. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் ஆசிரியர் தலையங்கம் கருப்பு ஜூலாய் ஈழத்தமிழீழ அணிப்பின் 41வது ஆண்டில் ஈழத்தமிழர் பொருளாதார பலமே இறமே மீட்டெடுக்கும் என உணர்வோம் என்பதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். மாஸ்டர், புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுடைய பொருளாதார பலன் தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், அறிவு பலன் தொடர்பாக கூறி வந்திருக்கிறீர்கள். கூறுங்கள், எவ்வாறு இது உணர்த்தும் என்று. ஜூலை மாதம் என்றாலே தாயகத்திலும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அது கருப்பு ஜூலை என்கின்ற எண்ணத்துடனேயே தொடக்கம் வருவது எங்களுடைய மரபாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த ஜூலை மாதத்தில் தான் 86ஆம் ஆண்டில் சிங்கள மட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த சட்டத்தினுடைய அடிப்படை எங்களுடைய பொருளாதார வாழ்வை முடக்க வேண்டும் என்பது. எங்களில் பல பேர் வடக்கு கிழக்கில் போதிய பொருளாதார வசதிகள் செய்யப்படாத ஒரு நிலையில் அரசாங்க வேலைகளையே நம்பி வாழ்ந்தார்கள். ஆன காரணத்தினால் அந்த அரசாங்க வேலைகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதன் மூலமாக முதல் கட்டத்தில் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே செய்யப்பட்டது. அதே நேரத்திலே அந்த நேரத்திலேயே கலோயா சிங்கள குடியேற்ற திட்டத்தில் இப்ப இஸ்ரேல் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு இடையில பெண்களுக்கு 42,000 துவக்க வழங்கியிருக்கிற செய்தி நேற்று முன்தினம் வெளிவந்தது. அதன் மூலமாக அந்த மக்களை ஆயுதமயப்படுத்தி மக்களை கொண்டு மக்களை மோத வைக்கிற ஒரு அரசியலை உருவாக்குவார்கள் என்பது இன்றும் வெளிப்படையாகி கொண்டு வருகின்றது. அது மாதிரி தான் அந்த நேரத்தில் சிங்கள குடியேற்றமாக இருந்த கல்லிய குடியேற்ற திட்டத்தில் அந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த தமிழ் விவசாயிகளையும் மற்றும் மீனவர்களையும் வெளியேற்றுவதற்காக இந்த சிங்கள மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்ட அதே சூழல்ல மக்கள் மூலமாக
அவர்களை பயன்படுத்தி இந்த இன அழிப்பை தொடங்கினார்கள் என்பது வரலாறு. ஆகவே அந்த 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 ஒவ்வொரு ஸ்ரீலங்காவினுடைய தமிழர்களுக்கு எதிரான சட்டவாக்கங்களை எடுத்து நோக்கினால் அந்த சட்டவாக்கங்களின் பின்னணியில் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சேர்ப்பதுதான் மையமாக இருந்தது. குறிப்பாக அதற்கு முதலும் 1948ஆம் ஆண்டினுடைய இறுதியில் 49லும் இந்த இந்திய பாகிஸ்தானிய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்நேரத்தில் பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 1823ஆம் ஆண்டுல இருந்தே கோப்பி, அதுக்கு பிறகு தேயிலை, அதுக்கு பிறகு கொக்கோ, அதுக்கு பிறகு ரப்பர் இவைகள்லாம் அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது அந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்த மலையக தமிழருடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல இலங்கை முழுவதும் நிதி முகாமத்துவத்திலும் ஆசிரியத்துவத்திலும் கூட பெருமளவு பங்காற்றி கொண்டிருந்த இந்திய தமிழர்கள் உடைய அந்த பின்னணிகளையும் அனைத்துலக வர்த்தகத்துல பெரும்பங்காற்றி கொண்டிருந்த முஸ்லிம் மக்களுடைய பொருளாதார வளத்தையும் சேர்க்கக்கூடிய விதமாக தான் அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த சட்டத்தை கொண்டு கூட ஜே.ஆர். ஜெயவர்தனா அது ஒரு பொருளாதார மறுசீரமைப்பு பேரில் தான் கொண்டு வந்தார். அதாவது அவ்விதமாக முதலில் அந்த பெரும் உற்பத்தி பெருக்கத்தையும் பெரும் சர்வதேச பணத்தையும் இலங்கைக்கு கொண்டு வந்த மலையக மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பொருளாதார ரீதியாக அந்நியப்படுத்துகிற வேலையை தொடங்கியதன் பின்னர் அடுத்த கட்டத்தில் இலங்கையினுடைய தேச மக்களாக இருந்த ஈழத்தமிழர்கள் மேலும் அது நடத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 83ஆம் ஆண்டு அந்த 56ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இன அழிப்பு 58இல் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருந்த தமிழர்களை அவர்களுடைய பிரேசத்தை நோக்கி நகர்த்துகிற முதலாவது இன அழிப்பு செயற்திட்டமாக செய்யப்பட்டது. அதே மாதிரி மலைய மக்களுக்கு மேலும் அந்த 58 இனக்கலவரத்தின் பொழுது தாக்குதல்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதன் பின்னர் 83ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த 25 ஆண்டு காலத்தில் தமிழர்களுடைய குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு மண்ணுக்கு மேல் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை, அந்த ஆட்சிப்படுத்தலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக பிரதானமான செயற்பாடாக அமைந்தது. அதனை அரசியல் வடிவத்தில் மக்களுக்கு உணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை, சிறுபான்மையினருக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது என்று பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஒரு சொற்றொடரை செயற்கையாக பிரித்தானிய அரசாங்கம் உருவாக்கிய அந்த சொற்றொடருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டதும் அல்லாமல் இந்திய தொடர்புடையவர்கள் தமிழர்கள் ஆனபடியினால் இந்தியாவினுடைய மேலாதிக்கம் தமிழர் வழியாக நாடு முழுவதையும் ஆக்கிரமித்து விடும் என்கின்ற ஒரு பரப்புரையும் தொடங்கி அதை உணர்ச்சிகளால மாற்றி அதனை முன்னெடுத்தார்கள். ஆகவே இந்த 47 ஆண்டு நாங்கள் எடுத்து நோக்கின்ற பொழுது இந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்திலே மிக மோசமான வேலை செய்தார்கள். குறிப்பாக அந்த 1983ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழருடைய தாயகங்கள் என்று சொல்லப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளிக்கப்பட்ட உட்கட்டுமானங்களில் வீடுகள், தொழிலகங்கள், வர்த்தகங்கள் இவற்றினுடைய பெறுமதி இந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை 23 முதல் 25 இடையில் உச்சமாக தொடர்ந்து சில வாரங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆடி இன அழிப்பை விட மிக பல மடங்காக இருக்கிறது. அது புள்ளிவிவரங்களை காட்டுகின்றன. அப்ப அது எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வருடம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக வடக்கு கிழக்கு வெளியே இருந்த தமிழர்களுடைய பொருளாதாரத்தை வேரோட புழுங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருந்தது. அதே நேரத்திலே வடக்கு கிழக்கு அங்கு கொண்டு சேர்க்கின்ற பொழுது அந்த நேரத்திலே மக்களுக்கு அங்கு போதிய தொழில் வளர்ச்சிகளோ அல்லது அறிவியல் இணைந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளோ இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் அது ஒரு வறண்ட பிரதேசமாக இருப்பதால் அந்த பிரதேசத்தில் இவர்கள் தங்களுக்கான வாழ்வியலை நடத்த முடியாமல் இறமையை இழக்கட்டும் என்ற ஒரு பின்னணியில் தான் அது நடத்தப்பட்டது. ஆகவே இந்த நேரத்தில் அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு காலமும் 1983ஆம் ஆண்டு ஜூலை ஆடி இனக்கலவரத்திலே உயிரிழந்தவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அவைகள் எதனால் இதுவரையந்தும் அந்த மக்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அல்லது பாதிக்கப்பட்டவருடைய கிட்டிய குடும்ப உறுப்பினருக்கான பரிகார நீதியையோ அல்லது அதை செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான தண்டனை நீதியோ இதுவரை வழங்கவில்லை. 41 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதனை அவர்கள் பிரிவினை கேட்ட ஒரு பிரிவினைவாதிகள்
பயங்கரவாதத்தை கையாண்ட காரணத்தினால் நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்காகவும் இறைமையை பேணுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு நடவடிக்கை என்று ஒரு நியாயப்பாட்டை உருவாக்கி அதனை ஸ்ரீலங்காவும் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான நாடுகளும் இன்று வரை அந்த பின்னணியில் தான் இந்த ஈழத்தமிழர்களுக்கு மேல் நடத்தப்படுகின்ற இந்த இன அழிப்புகளை தாங்களும் அந்த வகையிலே எடுத்துரைத்து குறிப்பாக மக்கள் தங்களுக்கான பொருளாதார வளர்ச்சிகளை தாங்கள் வாழ்கின்ற புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட தாயகத்திலே வளர்த்து கொள்ள முடியாதபடி பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற பெயரிலே அங்கும் வெளிநாட்டிலே தமிழுடைய தேசிய விடுதலை அமைப்பை பயங்கரவாத பட்டியல் சேர்ப்பதன் மூலமாகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் அதனுடைய மேற்குலக நாடுகளும் 31 நாடுகள் அந்த மாதிரியாக இன்று வரை தொடர்ந்து கொண்டு போய் பார்க்கின்றோம். ஆகவே இந்த செயற்பாடுகள் எல்லாம் தமிழர்கள் தங்களுடைய நிலத்தில் தங்களுடைய கடலில் தங்களுக்கான பலத்தை பெறுவதை தடுத்து அதற்கு பதிலாக பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய காலனித்துவ கால பிரச்சனையாக இருக்கின்ற ஈழத்தமிழுடைய தேசிய பிரச்சனையாக இருக்கின்ற தங்களுடைய இறமையை மீளவன் நிலைப்படுத்தி அந்த பின்னணியிலே தங்களுடைய தன்னாட்சியை தங்களுக்கு பாதுகாப்பான அமைதியான வாழ்வையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்துவதை திட்டமிட்டு தடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் தெளிவாக தெரிகின்றது எங்களுடைய இன்றைய சிக்கல்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது எங்களுடைய மக்களுடைய அந்த பொருளாதார பலம். இப்ப இதுல என்ன பிரச்சனை என்றால் ஆயுதம் சொல்லுகின்ற பொழுது ஆயுதம் என்றோட எல்லாரும் நினைக்கிறது துப்பாக்கியை தான் நினைப்பார்கள். அப்படி அல்ல. பாரதி தெளிவா சொல்லுவார், ஆயுதம் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் சொல்லுகின்ற பொழுது கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் வாழ்வோம், மற்றவர்களுக்கு அடிபடிய மாட்டோம் என்பதுதான் கருத்து. அவை போராட்டம் என்று சொன்னால் ஆயுத போராட்டம் என்று சொன்னால் இந்த நேரம் துப்பாக்கியை குவித்து கொண்டு செல்கின்ற ஒரு தன்மை அல்ல. அப்படியும் தன்மைகள் ஏற்பட்டதால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் வெளிப்படையான உண்மை. ஆனா அடிப்படையில் ஆயுத போராட்டம் என்று சொல்வது நாங்கள் எங்களுடைய மூளைப்பலத்தை நிலைப்படுத்துவதற்கான செயல்படுத்துவதற்கான கருவிகளை பயன்படுத்துவது. அந்த கருவிகள் முதலாவதாக இருப்பது நிதி, பணம், உற்பத்தி. அதற்கு அந்த உற்பத்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்கின்றோம். எங்களுடைய தேவைகளை எங்களுடைய விருப்புகளை நிறைவேற்றுவதற்கான கருவியாக இருப்பதும் பணம். அந்த பணத்தை நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுதுதான் அடுத்து வரும் தங்களுடைய தேவைக்கான அனைத்துலக வர்த்தகத்தையோ அல்லது அனைத்துலக சந்தை முறைகளுக்குள் எங்களுடைய மனித வலுவையும் எங்களுடைய உற்பத்திகளையும் இணைக்கின்ற அந்த தன்மைக்குள்ள வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுதுதான் தங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பு என்ற பின்னணியிலே எங்களுடைய பாதுகாப்புக்கான பலத்தையும் தோற்றிப்பார்கள். அதனால்தான் பாதுகாப்புக்கான பலமாக பொருளாதாரம் இருக்கின்ற இந்த கருத்து வெளியிடப்படும். இப்பொழுது கூட இந்த நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் பிரித்தானியா 3 பில்லியன் பவுண்ட்ஸை ஒரு வருஷமும் 2030 வரை உக்ரைனுக்கு அளிப்பதற்கான அந்த உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்ற போது பிரித்தானியாவுடைய புதிய பிரதமர் வாஷிங்டனில் நேட்டோ நாடுகளுடைய 75வது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொள்கின்ற பொழுது புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள், நேட்டோ பாசிசத்தை தோற்கடித்த தலைமுறையினால் தோற்றுவிக்கப்பட்டது. நேட்டோ எங்களின் பலம் மட்டுமல்ல, எங்களின் விழுமியங்களின் பலம். நாம் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் இந்த செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். விழுமியங்களை பாதுகாப்பதை முன்வைத்து கூட்டாண்மை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. அவ்வாறு பிரித்தானியாவின் ஆயுதப்படைகளின் அமைச்சர் லூக் பாலட் அவர்கள் பாதுகாப்பான பங்களிப்பு மிக முக்கியம், அதேவேளை பங்களிப்புக்கான பொருளாதாரமும் முக்கியம், ரெண்டும் ஒரே நேரத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று கூறியுள்ளமை பொருளாதாரம் எழுப்பப்பட வேண்டிய அவசியத்தையும் தெளிவுபடுத்தியது. அப்ப இதை பார்க்கிற பொழுது ஈழத்தமிழர்கள நாங்களும் எங்களுடைய இன்றைய மாறுகின்ற ஒரு உலக அரசியல் ஒழுங்குமுறை மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டு அதை பற்றி பின்னர் பேசுவோம். அதை பார்க்கின்ற பொழுது இந்த மாற்றத்துக்கு ஏற்ப இப்பொழுது கூட்டாண்மைகளும் பங்காண்மைகளும் கொண்ட அரசியலாக மாறிவிட்டது. எந்த அரசியல் எடுத்தாலும் அங்கு கூட்டாண்மையும் பங்காண்மையும் தான் இருக்கின்றது. இப்பொழுது கூட கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்காவில் பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மையுடைய பின்னணியையும் அமெரிக்க ஸ்ரீலங்கா பங்காண்மையுடைய பின்னணியையும் பார்க்கக்கூடிய இருந்தது.
இருக்கின்றது. பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மையின் கீழ் கடந்த வார நிகழ்வாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சின் ஆலோசகர் அனிஷ்குமார் தலைமையிலான இந்திய உயர்மட்ட குழு ஒன்று கொழும்புக்கு வருகை தந்து பிரதமர் மோடியின் கதி சக்தி திட்டம் எனப்படும் ஒருங்கிணைந்த திட்டமிடல், ஒத்திசைவான நடைமுறைப்படுத்தல்கள், திட்ட கண்காணிப்பு குறித்து தரவுகள் அடிப்படையிலான முடிவு எடுப்பது குறித்து கலந்துரையாட உள்ளது. ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா, ஸ்ரீலங்கா பிரதமர் செயலாளர், நெடுஞ்சாலை அமைச்சின் செயலாளர், ஜனாதிபதி செயலகத்தில் உட்கட்டமைப்பு திட்டங்களை நெறிப்படுத்தும் உயர் அதிகாரிகள், நிதியமைச்சின் திணைக்களங்கள் பலவற்றின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடல் பங்கேற்றமை பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மையின் செயல்படுத்தலை பரிசோதித்து விரைவுபடுத்தும் இந்திய செயல்பட்டமாக காணப்பட்டது. இந்து மாக்கடலில் ஆபானசி நிக்கெட்டின் கடல்மலை பகுதியில் உள்ள கோவல் கனிமம் குறித்த ஆய்வில் ஈடுபடுவதற்கு இந்தியா ஜமைக்காவில் உள்ள அனைத்துலக கடற்படைக்கு அதிகார சபையின் அனுமதி கோரியது. ஸ்ரீலங்கா எதிர்த்து இப்பகுதி விரிவாக்கப்பட்ட தன்னுடைய கண்ட அடுக்குகள் அமைவதாக ஐக்கிய சபையின் கண்ட அடுக்குகளின் வரம்புகள் குறித்த ஆணைக்குழுவின் முடிவு அறிவிக்கப்படும் வரை இந்தியாவுக்கு அனுமதிக்க கூடாது என அறிவித்துள்ள சூழலிலும் எந்த நாட்டு ஆய்வுக்கப்படும் ஸ்ரீலங்காவின் துறைமுகங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வரலாம் என இந்திய நலனுக்கு எதிரான முடிவை அறிவித்துள்ள நிலையிலும் பாரத் ஸ்ரீலங்கா கூட்டமையை பயன்படுத்தி ஸ்ரீலங்காவின் கடல், நில, வான் இணைப்பு உடன்படிக்கைகளை வேகப்படுத்த முயல்வதன் பின்னணியிலேயே இந்தியாவின் ஸ்ரீலங்காவின் மீதான மேலாண்மை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் ரஷ்யாவுக்கு சென்ற மோடி அவர்கள் சென்னையிலிருந்து ரஷ்யாவின் விளாடிவிஸ்டாக் நகருக்கு 5647 கடல் மைல் நீள கடற்பாதை அமைப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்நிலையில் தலைமன்னார் காங்கேசன்துறை கடல் இணைப்பு, ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் தரை இணைப்பு, திருவண்ணாமலை துறைமுக கொழும்பு துறைமுக இணைப்புகள், பலாலி திருச்சி விமான இணைப்புகள் இந்தியாவின் சமகால தேவையாக மாறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் வழியாக சீனாவுடன் வரலாற்று தொடர்புடைய மலேசியா, சிங்கப்பூர் உட்பட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கடற்பாதை ஊடாக இந்தியா தனக்கான கடற்படத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் பலமாக உள்ளது. அதேவேளை சீனாவுக்கு இந்தியாவின் தென்னிந்திய படைப்பல இருப்புகள், ஆயுத குதங்கள் வேறுபாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் ஈழத்தமிழ் தாயக கடற்பரப்புக்குள் தன்னை நிலநிறுத்துவது சீனாவின் முக்கிய தேவையாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே சீனாவின் ஆயுத கப்பலுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஒரு வருட தடையை ஜனவரியில் பொருளாதார மாற்றம் என்கின்ற பேரில் ஸ்ரீலங்கா நீக்கிறது. இவற்றை பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய சமகால தேவைகளுக்குள் நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்படுகிறது. அதை செயற்படுத்துவதற்கு வலுவான ஒரு பொருளாதார கட்டமைப்பை தமிழர்கள் உருவாக்கி கொண்டால்தான் நாங்கள் இந்தியாவுடனான உரையாடல்கள் மூலமாக எங்களுக்கான வாழ்வியலை, எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்பது முக்கியம். அதே மாதிரியான அமெரிக்கா அந்த இடத்திலே ராஜாங்க அமைச்சின் அரசியல் விவகார அமைச்சர் ஜான் பஸ் மற்றும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு செயலாளர் அருணி விஜய் வர்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்ற அமெரிக்க ஸ்ரீலங்கா பங்காண்மை கலந்துரையாடலில் பொருளாதாரம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ஜனநாயகம், நல்லிணக்கம், மனித உரிமைகள், காலநிலை மாற்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு, மக்களுக்கிடையான தொடர்பு என்னும் 10 தலைப்புகளில் அவர்கள் தங்களுடைய பங்காண்மையை நிலப்படுத்துகின்றார். விதமாக கூட்டாண்மைகள், பங்காண்மைகள் நிலப்படுத்தப்படுற அந்த இடத்திலே இவைகள் இணைக்கின்ற பாலமாக இந்த பொருளாதாரம் இருக்கின்றது. ஆக இந்த பொருளாதாரத்தை வலுவாக உருவாக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் கட்டமைப்பு இப்பொழுது உருவாக்கப்பட வேண்டும் என்று புலத்திலே இருக்கின்ற பல துறைகளிலும் முன்னணி வகிக்கின்ற ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சிவில் சமூக அமைப்புகளாக அதை அமைத்து அரசியலை பற்றி பெருசாக அதற்குள்ளால் பேசாமல் அது மக்களுடைய தேவைகளையும் நாட்டினுடைய வளத்தையும் உலகத்துக்கு எடுத்து கூறி இந்த பொருளாதார கூட்டாண்மையை, பங்காண்மையை வலுப்படுத்துவதற்கு ஈழத்தமிழர்களுடைய சக்தியை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே செயற்பட தொடங்கி இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் அதனை முன்னிலைப்படுத்தி இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் நாங்கள் 83ஆம் ஆண்டு கலவரத்தின் மூலமாக, இன அழிப்பின் மூலமாக எதை அவர்கள் பொருளாதாரத்தின் மூலமாக எங்களை சிதைத்து எங்களுடைய இறமையை இல்லாமல் பண்ணினார்களோ அந்த இறமையை முள்கட்டமைப்பதற்கு நாங்கள் பலமான ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் முன்பாக வைக்கின்றோம். தாமதிக்காமல் அந்த பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது பொருளாதார பலம் இருந்தால் பாதுகாப்பு பலம்
இயல்பாகவே அங்கே வந்துவிடும். தமிழ் மக்கள் மத்தியில் மரபணுவில் இருக்கின்றது அவருடைய அறிவு பலம். இவை எல்லாமே சேர்ந்தால் எவ்வாறு நாங்கள் ஒரு சிறந்த இனமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக சுட்டிக்காட்டினீர்கள். நன்றி மாஸ்டர். அரசவர்களை உடன் வருகின்றேன். இலங்கை தீவை எடுத்து பார்த்தீர்கள், பிரித்தானியர்களுடைய காலத்துக்கு பின்னர் ஈழத்தமிழர்கள் தான் பல துறைகளிலும் சாதனை படைத்துக் கொண்டிருந்தார்கள். தெற்கிலங்கையில் இயங்கிய வியாபார நிறுவனங்களே எல்லாமே இயக்கியவர்கள் அதிகமானவர்கள் ஈழத்தமிழர்கள். அவர்களிடம் நிறைய அனுபவம், ஆற்றல், அறிவு இருக்கின்றது என்று இப்பொழுதே நிரூபித்து விட்டார்கள். இந்த போருக்கு பின்னர் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக போகின்ற இந்த நேரத்தில் பொருளாதார பலத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ மாசு கூறியது போல் ஒரு கட்டமைப்பு ஊடாகத்தான் அதை சரியாக நெறிப்படுத்தக்கூடிய இருக்கு. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப இலங்கை தீவை எடுத்தீர்கள் என்றால் அவர்கள் தமிழ் மக்களுடைய அறிவு பலம், தமிழ் மக்களுடைய பொருளாதார பலம், தமிழ் மக்களுடைய ஆற்றல், இவை எல்லாவற்றையுமே சரியாக பயன்படுத்தாதனால் அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய இறமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏற்கனவே பல வழிகளில் இழந்து விட்டார்கள் என்று கூறப்படுது. அதை ஏன் அவர்களால் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றது? தமிழ் மக்களுடைய ஆற்றலையும் பலத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தினால் அந்த நாட்டை கட்டி எழுப்பலாம் என்று ஏன் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றார்கள்? அவர்கள் அவ்வளவுக்கு மோசமானவர்கள் இல்லையா? ஏன் அப்படி பார்க்க முடியாமல் இருக்கு? நன்றி சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் குறுகிய கால தங்கள் அரசியல் தேவைகளை ஒரு வியாபாரிகளாகத்தான் எல்லா அரசியல் தென்னிலங்கை அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் ஒரு வியாபாரிகளாகத்தான் கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்தந்த நேரத்தில் தங்களை எவ்வாறு மேம்படுத்துவது, தங்கள் கட்சிகளை வளர்ப்பது என்பதைத்தான் பார்த்திருக்கிறார்களே தவிர நாட்டு நலன் தொடர்பாக சிந்தித்தவர் எவரும் இல்லை. இதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அதாவது நாடு தொடர்பாக, நாட்டின் நலன் தொடர்பாக, எதிர்கால சந்ததி தொடர்பாக முடிவெடுப்பதற்கு ஒரு துணிச்சலான முடிவெடுப்பதற்குரிய துணிவு வேண்டும். அந்த துணிச்சல் யாரிடமும் இல்லை. எனவே குறுகிய காலத்துக்கு அவருக்கு இலகுவாக வாக்குகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இனவாதம். அப்ப அதை அவர்கள் நீண்ட காலத்துக்கு அதில் அவர்கள் கொள்கைகளை வகுப்பதை அவர்கள் தவித்து விட்டார்கள். அந்த போரை வைத்து வாக்குகளை அல்லது இனவாதத்தை வைத்து வாக்குகளை பெற்று அந்தந்த நாட்களில் ஆட்சியை நடத்திவிட்டு போவது. உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க ஆண்மை கூறியது போல இலங்கையில எங்க பாலிசி இருக்குன்றதான் அவர் கேட்டார். ஒரே ஒரு பாலிசி தான் இருந்தது, இந்த போரை வெல்றது. அதுவும் முடிஞ்சதோட இப்ப அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அந்த பாலிசியால நாட்டையே அழிச்சாச்சு. இப்ப புத்திஜீவிகள் அங்கிருந்து வெளியேறி விட்டார்கள். திடமான பொருளாதார கொள்கை இல்லை. அப்ப நீங்க சிங்கப்பூர், மலேசியாவை பார்த்தீர்கள் சொன்னால் துணிச்சலாக எடுக்கப்பட்ட முடிவுதான் 2 நாடு நல்லாக இருக்கிறது, 2 தேசங்களும் நல்லாக இருக்கிறது. ஆனால் இங்கு அப்படி துணிஞ்சு எடுக்கக்கூடிய யாரும் இருக்கவில்லை. 75 ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சரி, அவர்களுக்கு இனவாதம் இருக்கின்றது என்று வையுங்கள். தொடர்ச்சியாக வந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக செயல்படுகிறார்கள் நீங்கள் கூறுகிறீர்கள், எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த நாடு ஒரு வளம் உள்ள நாடு, வளர்ச்சி அடைய வேண்டிய நாடு. அப்ப 75 ஆண்டுகளாக வளர்ச்சி அடைய முடியாமல் பொருளாதார வங்குரோத்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை விட்டு மக்கள் வெளியேறுகிறார், சிங்கள மக்கள் வெளியேறுகிறார்கள், தமிழ் மக்கள் மட்டுமில்லை. அப்ப இதை ஏன் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு புரியாத புதிராக இருக்கு. உண்மைதான். ஜேவிபியை பொறுத்தவரையிலும் ஜேவிபி 2 தடவைகள் பாரிய கலவரங்களை அல்லது ஒரு புரட்சிகளை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் அவர்களும் ஒரு குறுகிய வட்டத்துக்கு நின்று விட்டார்களே. அதாவது இந்தியாவுக்கு எதிரான புரட்சி அல்லது அந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கு எதிரான புரட்சி என்று கூறினார்களே தவிர மக்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டும், மக்கள் எவ்வாறு எவ்வாறு வளர்ச்சி காண வேண்டும் என்பதை அவர்களும் மறந்து விட்டார்கள். வந்த கட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இனவாதத்தை கக்கினார்கள், இல்லை என்று சொன்னால் இலவசங்களை கொடுத்தார்கள். இப்ப இலவசங்களை கொடுக்கும் போது வெளிநாடுகளில் வழங்கிய சிறிய நாடு இலங்கை. அப்ப வெளிநாடுகளில் கிடைக்கின்ற உதவிகளை வைத்துக் கொண்டு தங்கள் இலவசங்களையும் அது வழங்கி தங்கள் அன்றைய அரசியல் பிழைப்பை நடத்திவிட்டு சென்றார்களே தவிர நீண்ட காலத்துக்கு அதன் பொருளாதாரத்தை விருத்தி செய்து முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்பேட்டைகளை அமைத்து அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்களால் முடியவில்லை. அதுக்கு முக்கிய காரணம் இனவாதம். என்னென்று சொன்னால் முதலீட்டாளர்கள், அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனாவை பொறுத்தவரையில் திறந்த பொருளாதார கொள்கையை இந்தியாவுக்கு முதல் கொண்டு வந்தது அவர்தான்.
அப்போதுதான் இந்த கதை வந்தது சிங்கப்பூராக மாறப்போகிறது என்று. என்னன்னா முதலீட்டாளர்கள் வரும்போது மிகப்பெரிய ஒரு முதலீடுகள் வரும்போது வேலை வாய்ப்பு கூடும், வருமானம் கூடும், தனிநபர் வருமானம் கூடும் என்று சொல்லும் போது அது ஒரு நல்ல வளமாக மாறும். ஆனால் போர் வந்து அந்த முதலீட்டாளர்களை அங்கிருந்து மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியான்னு துரத்தி அடித்து விட்டது. அப்ப அங்கு போய் செட்டில் ஆகினவங்க திரும்ப வராங்க. அப்ப கொண்டந்த உங்கள் கொள்கை சரி, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தவில்லை. இப்ப சிங்களவர்களிலும் சரி, தமிழர்களிலும் சரி, உங்களிடம் புத்திசாலிகள் இருக்கிறார்கள், மேதாவிகள் இருக்கிறார்கள். ஆனால் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை. நீங்க புத்தகம் படிக்கிறது வேற விஷயம். நீங்கள் பாருங்கள், புத்தகத்தை படிக்கிற எல்லாரும் செல்வந்தராகவும் மிக உலகத்திலேயே மிக பாப்புலராகவும் இருக்கவில்லை. ஏனென்றால் அதை எவ்வாறு அப்ளை பண்றதுன்றதுலதான் இருக்கு. அப்ளிகேஷன் எவ்வளவுக்கு நீங்க செய்யறீங்க. எல்லாரும் படிக்கிறதுல ஊறிப்பட்ட அறிவாளிகள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் மக்களிட மனதில் நிற்கிறார்கள் என்றால் இல்லை. என் படிப்பு இல்லாமலே உங்களை அப்ளிகேஷனை செய்வதவர்கள் எத்தனையோ பேர் உயர்ந்திருக்கிறார். இதில் வந்து முழுக்க இரண்டு தரப்பிலும் தான். இப்ப தமிழர் தரப்பில் நீங்கள் பார்க்கலாம், தமிழர் தரப்பிலும் அதே நிலைமைதான். இன்று கூட மீண்டும் பழைய இடத்தில் வந்து நிற்கின்றோம். அதாவது செல்வராயம் அவர்கள் சமஷ்டியை கேட்டார்கள் என்றால் இன்று சமஷ்டியில் தான் வந்து நிற்கின்றோம். எத்தனை ஆண்டு கடந்து விட்டு யாருக்கு தெரியாது. இப்ப என்னன்னு சொன்னா, நாங்கள் அந்த எங்கள் இனம் தொடர்பாக சிந்திகள், நீங்கள் அந்தந்த தேசத்தை இப்ப தமிழ் மக்கள் நீங்க கூறினீர்கள் எத்தனையோ புத்திஜீவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அத்தனை பேரும் அந்தந்த நாடுகளுக்கும் அவர்களுக்கு வேறு வேறு இனங்களுக்கு சேவை செய்பவர்களாகத்தான் இருக்கு. சேவை மனப்பான்மை, ஃப்ரீ சர்வீஸ். அதாவது அதுல தங்களோட இனத்துக்கு ஒரு நன்மை வருவதற்கான கிவ் அண்ட் டேக் ப்ராசஸ் அதுவும் இல்லை. ஃப்ரீ சர்வீஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாகாண சபையை நீங்க பார்க்கலாம். அங்க இலங்கை அரசு அங்க ஒதுக்குற நிதியை அதுக்குரிய ப்ரொஜெக்டை எழுதி அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த நிதியை பாவிச்சு தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய தெரியாது. அப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னால், அங்கினைக்க வெளிநாடுகள்ல இருந்து வாரதுல கட்டி டொய்லெட்களையும் அதுகளையும் பள்ளிக்கூடங்களையும் அல்லது கட்டி போட்டு அல்லது இலவசங்களையும் கொடுத்துட்டு இலங்கையில நிதியை அப்படியே திரும்பி போகும். ஆஸ்பத்திரியில வைத்தியசாலையில இருந்தா வர்ற நிதியை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடுத்து அதை பயன்படுத்த இல்லை. வெளிநாடுகள்ல தமிழர் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி தங்கள் செய்து போட்டு இலங்கை அரசாங்கத்தின் நிதி போ. ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லை. அது இந்த கலாச்சார மண்டபத்தை கட்டும் போதே தெரியும். கலாச்சார மண்டபத்தை கட்டியாச்சு, அதை என்ன நிர்வகிக்கிறது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறார்கள் சிங்கள தரப்பில் இது தொடர்பாக? எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். இப்ப ஓரளவு சிங்கள தரப்பு உணர்கின்றது, தமிழர் தரப்பு உணர்கின்றது. ஆனால் அந்த உணர்வு கூட பெருமளவில் இல்லை. இந்த அரசியல் வந்து மீண்டும் மீண்டும் அதை மழுங்கடித்து விடுகிறது. இப்போ உணர்ந்தாலும் ஒரு தேசத்தை கட்டுவது என்பது மிக ஒரு நீண்ட காலம் எடுக்கும், பொறுமை வேண்டும். ஆனால் இப்போது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அது இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிக விரைவாக எவ்வாறு முன்னேறுவது என்றுதான் யோசிக்கிறார்கள். அதுக்கு ஒரே வழி என்ன? மிக விரைவாக முன்னேறுவது என்றால் பணம் சம்பாதிப்பது அல்லது முன்னேறுவது அல்ல வாழ்க்கையில் வசதியாக வாழ்வது, வெளிநாடுகளுக்கு ஓடுவது. அதைத்தான் செய்கிறார்களே தவிர தனது நாட்டை கட்டி எழுப்பி அதில் ஒரு உறுதியான தளத்தை அமைத்து எதிர்கால சந்ததிக்கு தொடர்பாக, இந்த எதிர்கால சந்ததிகளின் நல்வாழ்வு தொடர்பாக யாரும் சிந்தித்தாக தெரியும். நன்றி அரசர்களே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் தரப்படுத்தல் கொண்டு வந்தார்கள், தமிழ் மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு அல்லது அவர்களை எந்த விதத்திலும் வளர்ச்சி அடைய விடக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற இந்த நேரத்தில். ஆனால் அவர்களுடைய நீங்கள் அப்படி ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய முழு வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நாட்டினுடைய இறமையை பாதுகாப்பது எப்படி என்று பார்க்க வேண்டும் என்பதை ஒரு சாதாரணமாக எந்த ஒரு நாட்டிலும் இருக்கின்ற ஒரு கொள்கை, ஒரு திட்டமாக இருக்கும். நிச்சயமாக இலங்கை தீவை பொறுத்த மட்டில் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்பதை இப்பொழுது இருக்கின்ற வங்குரோத்து நிலை வெளிக்காட்டுகின்றது. அந்த நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறுவதை வெளிக்காட்டுகின்றது. இதே போல் இப்ப தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்களுடைய இறமை உள்ள ஒரு இனமாக இருந்தவர்கள் இன்னும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களுடைய அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டம் வந்த பின்பு
அந்த போராட்டத்தை வெற்றி பெறுவதற்காக சீனாவிடமிருந்து நிறைய கடன் உதவிகளை வாங்கினார்கள். அதிலிருந்து தங்களுடைய சில பகுதிகளை இழந்து விட்டார்கள். மெதுவாக அங்கிருந்துதான் அந்த இறமையை இழக்க வேண்டிய ஒரு ஏற்படுது. இப்ப ஈழத்தமிழர்களுடைய இந்த போராட்டம், உலகம் அறியும் அளவுக்கு தெரியக்கூடிய இந்த போராட்டம் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றதா? அதனால் தான் அவர்கள் ஒரு வங்குரோத்து நிலை அடைவதற்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு சிந்திப்பதற்கான ஏதாவது சிந்தனை ஓட்டங்கள் ஓடுகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது தொடர்ச்சியாக இனவாதத்தை தான் கக்கிக் கொண்டிருக்க போகிறார்களா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இனவாதம் பேசுறதுக்கு முதல்ல இனவாதம் பேசுறவர் உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. இப்ப ஒரு மண்ணினுடைய நிலவளத்தையும் கடல் வளத்தையும் வான் சக்தியையும் என்ன மாதிரி பயன்படுத்தலாம் என்ற ஒரு தன்மை கூடாகத்தான் அந்த நாட்டினுடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கமாக இருந்தாலும் பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் இலங்கையினுடைய நில கடல் வான் பரப்புகளை என்ன மாதிரியாக அதி உச்ச பயன்பாட்டுகளை கொண்டு வரலாம், அந்த அதி உச்ச பயன்பாட்டுகளை கொண்டு வருவதன் மூலமாக இந்த மாதிரியாக தங்களுடைய பொருளாதாரத்தை வெளிப்படுத்தலாம் என்ற வகையில செயற்பட்டதால தான் பிரித்தானிய காலனித்துவ அரசு விலகுகின்ற பொழுது லண்டனில் இருந்த சிலோனுக்கான ரிசர்வ் பேங்க் பேலன்ஸ் மிகப்பெரிய தொகையாக இருந்தது. அந்த தொகையை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு லஞ்சமாக கொடுத்துத்தான் நீங்கள் ஈழத்தமிழருடைய பிரச்சனையிலேயோ அல்லது நீங்கள் கொண்டு வந்த இலங்கையினுடைய குடிகளாக இருக்கின்ற மலைய மக்களுடைய பிரச்சனையிலேயோ நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம், அந்த முடிவுகளை எங்களை எடுக்க விடுங்கள் என்று தமிழர்களுடைய அக்கால தலைவராக இருந்த ஜி பொன்னம்பலம் அவர்கள் 50க்கு 80 கோரிக்கையை முன்வைத்து அந்த பின்னணியிலே பாராளுமன்றத்தில் சிங்களவர் அல்லாதவர்களுடைய பாராளுமன்ற ஆசனமும் சிங்களுடைய ஆசனமும் சமனாக இருக்க வேண்டும் என்று இங்கே வாதாட முனைந்த பொழுது அவரை சந்திக்க விடாமலே பிரித்தானிய அட்லி பிரபு, அதான் நாங்கள் சொல்லுவோம், லேபர் கட்சியினுடைய காலத்தில் தான் ஈழத்தமிழர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன வரலாற்றிலே. அந்த நேரத்திலே அட்லி தான் அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்தார். அந்த நேரத்திலே சிவசுப்பிரமணியம் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேற்பிள்ளை ஐயா அவர்களுடைய தந்தையார் அவர்கள் கூட அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பாக இந்த சிறு தேசங்களுடைய சிறு தேசியங்களுடைய விஷயத்தில் லேபர் கட்சி அக்கறை செலுத்துகின்றது, எங்களையும் சிறு தேசியமாக கருதி எங்களுடைய தன்னாட்சி உரிமையை உறுதிப்படுத்துங்கள் என்று அட்லி பிரபுக்கு ஒரு மனுவை கொடுத்திருந்தார். ஆனால் இவர்கள் இந்த ரிசர்வ் பேங்க்ல இருந்த பணத்தை தங்களுக்காக மாற்றுகின்ற அந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களுடைய பிரதிநிதிகள் யாரையுமே சந்திக்க விடாமல் தான் முடிவெடுத்தார்கள். அவ இங்க சிங்களர்களுக்கு எது பலத்தை கொடுத்தது? அங்கிருந்த இலங்கை அரசாங்கத்துடைய பணம். சிங்களவர் என்பதற்காக நடக்கவில்லை, தமிழர்கள் என்பதற்காக நடக்கவில்லை. அந்த பணத்தை எப்படி கையாடலாம் என்ற ஒரு நோக்கத்தான் பிரித்தானியா மேற்கொண்டது. இங்குதான் அந்த பணத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது. இப்ப கூட கூட்டாண்மைகளுக்கும் பங்காண்மைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே இலங்கை பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விலகிய காலம் முதலாக செயற்பாடுகள் நடந்து வருகின்ற காரணத்தினால் மக்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கின்றது. அதான் எந்த அரசு வந்தாலும் கூட இந்த கூட்டாண்மைகளுக்குள் போய விதமாக தாங்கள், அதாவது பிரதிநிதித்துவம் வகிக்கிறவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வை நல்லாக்கி கொண்டு எப்படி தாங்கள் ஒரு பிரசித்தி பெற்ற வாழ்வை வாழலாம் என்று அவர்கள் அழகாக சொன்னார். அவர்களுடைய பிரசித்தத்தை பற்றி புகழை பற்றியும் அவர்களுடைய பண வருவாயை பற்றி தான் சிந்திக்கின்றார்கள். அந்த மாதிரியான தன்மைக்கு போவதற்கு எப்படி கூட்டாண்மைகளையும் பங்காண்மைகளையும் உருவாக்குறது என்று இலங்கையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் செயல்வாதிகள் கூட. தேசிய தலைவர் மேதா வேலுப்பிள்ளை பிரபாகரனை தவிர மிச்சம் அவ்வளவு பேர் வந்த வேலை தான் செய்தார்கள். அது எந்த விதமான மாறுபாடும் இல்லை. கூட்டாண்மைகளையும் பங்காண்மையிலும் தான் உருவாக்க பார்த்தார். அதைத்தான் பெரியார் தந்தை செல்வநாயகம் போய் பெரியாரிடத்திலே கேட்ட பொழுது பெரியார் நேரடியாகவே சொன்னார், எங்களுடைய தன்னாட்சி தன்மைகளையே எங்களால் நிறுவ முடியாமல் இருக்கின்றது, அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நேர்மையாக பதில் சொன்னார் பெரியார். அதுவும் பெரியாருடைய நேர்மையின் அடிப்படை. அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது இப்ப இன்றைக்கு காலையில ஜப்பான் செய்தியை கேட்ட பொழுது ஜப்பான்ல ஜமகட்ட மாகாணத்துல ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரிக்க வேணும், மாதத்துல 8வது நாளா
நாளை வந்து சிரிப்பு நாளாக கையாள வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்கள் எல்லாம் இருந்தும் ஏன் மக்களுக்கு இடையில வந்து மகிழ்ச்சியில் இருக்கின்றது என்று மக்களை பற்றி சிந்திக்கிறார்கள். மக்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அங்க வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட 17,512 பேருக்கிடையில வந்து அந்த ஜமஹட்டா பல்கலைக்கழகம் செய்த முடிவில் வந்து இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு சிரிக்க வேணும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களை மற்றவையில் செய்ய முடியும். மக்களை பற்றி சிந்திக்கிறார்கள் பாருங்க. இதுக்காக வேண்டி மக்களுடைய ஜப்பான் போதிய அளவு ஒரு மில்பவராக ஒரு மத்திய வலுவாண்மை நாடாக இருக்குது, எந்த சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவர்கள் அதை அப்படியே சொல்கின்றார்கள். அதே மாதிரி பிரித்தானியாவில் வந்து பல்கலைக்கழகங்களுடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஹெர்ஃபர்ட் காலேஜினுடைய வேந்தராக இருப்பவரும் அதே நேரத்தில் பழைய பிரித்தானியனுடைய 5 பிரதமர்களுக்கு ஆலோசகராக இருந்தவருமானவர் என்ன சொல்றார், பிரித்தானியா இப்பொழுது மிடில் பவராக மாறிவிட்டது, அவை நாங்கள் மிடில் பவர் என்ற அந்த உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்து மிடில் பவராக இருக்கிற ஜப்பானுடன் கனடாவுடன் இணைந்துதான் நாங்கள் வந்து திரும்பவும் வந்து வல்லரசு தன்மையை போக வேண்டும். இந்த ரியாலிட்டியை நடைமுறையை முதல் ஏற்றுக்கொள்கின்றார். நடைமுறை ஏற்றுக்கொள்வதா என்றால் நீங்க மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே அதை விட்டு போட்டு கூட்டாண்மை என்று போனால் இப்ப பாத்தீங்களா இருந்தால் இன்றைக்கு இன்னொரு இலக்கில வந்த என்னுடைய ஒரு கட்டுரையில வந்து படு வேகமாக மாறி வரும் உலகில் பொருளாதார ஒருங்கிணைப்பு ஈழத்தமிழரின் ரமைக்கான பாதுகாப்பு கோசா மாற்றப்பட வேண்டிய நேரம் என்று சொல்லி இதை பற்றிய மற்ற விளக்கங்களை அதுல கொடுத்திருந்தேன். அதுல வந்து என்னத்தை சொல்றேன்னுட்டா, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய 2024ஆம் ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் வரையான சுழற்சி தலைமை பொறுப்பை ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓபன் ஏற்றிருக்கிறார். இந்த விக்டர் ஓபன் வந்து ஹங்கேரியர்கள் கலப்பினமல்ல, நாங்கள் கலப்பினாக மாறவும் விடமுடியும் என்ற அடிப்படையில் தான் ஹங்கேரியினுடைய குடிசார் மக்கள் அமைப்பான சிவில் அமைப்பு, அது குடிசார் மக்கள் அமைப்பான பிடாஸ் கட்சியை கிறிஸ்தவ தாராண்மைவாத கட்சிக்கு எதிரான கட்சியாக 1993 முதல் தலைவு தாங்கி நடாத்தி ஹங்கரி பிரதமராக வந்தார். 2010 இருந்து அவர் பிரதமராக விளங்கிய நிலையிலையும் அவர் வந்து வலதுசாரி ஐரோப்பிய மக்கள் கட்சியுடன் முரண்பட்டு அதிலிருந்து விலகி மீளவும் 2022 தேர்தல் வெற்றி பெற்று ஹங்கரியின் பிரதமராக இப்ப இருக்கிறார். அவர் சொல்ற விஷயம் என்ன, ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டாண்மை பங்காண்மை என்ற அடிப்படையிலே ஐரோப்பிய மக்களுடைய முக்கியத்துவம் கொடுக்காம இறைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம செயற்படுகிறீர்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய இறைமைக்கு எங்களுடைய வளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதற்காக நேட்டோவுக்கு அதிக அளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லாம் எழுப்புகிறார்கள். விதமான ஒரு சூழலில் வந்து இது அவர் கடந்த வாரம் வந்து ஐரோப்பிய தேசப்பற்றாளர் பாராளுமன்ற குழு ஒன்றையே ஐரோப்பிய ஒன்றியத்தில் தோற்றுவித்து 12 நாடுகளைச் சேர்ந்த 84 ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்திருக்கிறார். அதிலும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய இந்த நாட்டு பற்றாளர் குழுவில வந்து முன்னாள் செக்கின் பிரதமர் ஆண்ட்ரே பாப்பிஸ் மற்றும் ஆஸ்திரியாவின் தீவிர வலதுசாரி கட்சியான ஆஸ்திரியாவின் சுதந்திர கட்சியின் தலைவர் ஹெர்பர்ட் கிளிக்கல் ஆகியோரை இணைத்ததோடு இத்தாலியினுடைய தீவிர வலதுசாரி தலைவர் மத்தேயோ சல்வினியன் அவருடைய ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதோடு சேர்ந்து பிரான்சின் தீவிரவாத வலதுசாரியான மரின் லூப்பனும் இந்த அணிக்கு பலன் சேர்த்திருக்கின்றார்கள். அப்படிதான் பார்க்கின்ற பொழுது கார்டியன் பத்திரிகையில வந்து இப்ப பிரான்ஸ் தேர்தலை பொறுத்த வகையில் கூட இந்த இந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலிலும் இப்ப நடைபெற்ற பிரான்சிய தேசிய சபைக்கான தேர்தலிலும் இந்த தீவிர வலதுசாரி கூட்டணி வந்து முன்னர் இருந்ததை விட அதிக வாக்களை பெற்றிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் 9% அதிக வாக்களையும் இந்த தேசிய சபைக்கான தேர்தலில் 15% அதிக வாக்கு பெற்றிருக்கிறது. இங்க வந்து நைஜல் ஃபராஜினுடைய சீர்திருத்தவாத கட்சி வந்து 15% வாக்களை பெற்றதோட 5 பிரதிநிதிகளையும் பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த நாடுகள்ல இந்த தன்மை வர்றது காரணம் என்ன சொன்னால், அவர்கள் பங்காண்மை கூட்டாண்மை என்ற பெயரில் எங்களுடைய இறைமையை இழக்கின்றீர்கள் என்ற ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு முன்வைக்கின்றார்கள். அப்ப இதுவரையந்த தமிழ் தேசியவாத நீக்கம்தான் இலங்கைக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்று பேசிக்கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது ஐரோப்பிய தேசியவாதத்தை பேசித்தான் இந்த நாடுகள் வந்து தங்களை நிலப்படுத்துகின்ற தன்மைக்குள்ள போவதை பார்க்கிறோம். இப்ப இதுல அடிப்படை என்னன்னு சொன்னால், இதுல அடிப்படையா நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்க
இந்த சிரிப்பை பற்றி வரையில சிரிக்கிறவர்களுக்கு அரசியல் ரீதியாக சிரிக்கக்கூடிய வகையில இந்த வாஷிங்டன் நடைபெற்ற நேற்று நாடுகள் 75வது ஆண்டு விழாவில் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமாக நிற்கின்ற பைடன் அவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியே மதிப்புக்குரிய போட்டி என்று கூப்பிட்டார். அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கல அமெரிக்காவின் உபஜனாதிபதியாக உள்ள ட்ரம்ப் என்று கூறினார். அப்ப அவருடைய அந்த வயது இயலாமையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறது அமெரிக்காவுடைய வாழ்விலே எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தப்படுது. அப்படித்தான் இலங்கையினுடைய அரசியல். இன்றைக்கு கொழும்புல வந்து சிங்கள ஐக்கிய நூற்றாண்டு கட்சின்ற கட்சி வந்து அதனுடைய பிரசாத் விஷர் என்பவர் இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறார், ரணில் விக்ரமசிங்கக்கு 75 வயசு, 42 வருஷ காலம் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். அந்த காலத்தில் தான் நீங்கள் போற நடக்காவிட்டு நாட்டையே சீரழி நீங்க மஹிந்த ராஜபக்ஷ வந்து 39 வருஷம் பாராளுமன்றத்துல உட்கார்ந்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருந்த காலத்துல நீங்கள் இந்த அளவு நாட்டை வங்குரோத்து நிலையை கொண்டு வந்த நீங்க அதனுடைய தயவு செய்து 25 வருஷத்துக்கு மேல பாராளுமன்றத்தில் இருக்கிறோம்னு சொல்ற நீங்கள் எல்லாம் மூட்டையை கட்டி கொண்டு வெளியால போங்க, ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் ஒழுங்கா இருக்கின்ற கருத்தை தமிழர்கள் இல்ல சிங்களர்கள் கூறுகின்றார். இலக்கு வந்து நீண்ட காலமாக எங்களுடைய சம்பந்தர் ஐயா அவர்கள் சொல்லி வந்தோம். அது மாதிரி அந்த கேள்வியை நான் கேட்டேன், சிங்கள இனத்தில் இதை உணரத் தொடங்கி விட்டார்களா என்று நீங்கள் கூறும் பொழுது என்ன உடனடியாக எனக்கு அது ஞாபகம் வந்து அதற்காகத்தான் அந்த கேள்வியை. அவர்கள் இப்படி சாப்பிட வழியில்லா நிலை வருகிறது, சாப்பிட வழியில்லா நிலை வருகின்ற பொழுதுதான் மண்ணை விட்டு ஓடுவோம். இப்ப நாங்கள் வந்து 70ஆம் ஆண்டு தரப்படுத்தல் சட்டம் கொண்டு வரப்பட்டதன் விளைவாகத்தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து கல்விக்காகவும் வேலைவாய்ப்புக்காக 56ஆம் ஆண்டு சிங்களப்பட்ட சட்டம் வந்த பொழுதே வெளியேற துவங்கினோம். தரப்படுத்தல் சட்டம் வந்த பொழுதுதான் இளையவர்கள் வந்து வெளியேற துவங்கினார்கள். ஆகவே இந்த பொருளாதார மாற்றங்களுக்கு மேல கொண்டு வரப்படுற அழுத்தம் தான் இந்த தன்மையில கொண்டு வருகிறது. இதை மாற்றியமைக்கிறதாக இருந்தால் நாங்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப F-16 ஜெட் போர் விமானத்தையும் மற்றது வந்து $43 பில்லியன் இந்த நேட்டோ வந்து வழங்க போறன்ற உக்ரைனுக்கு வழங்குறதுன்றது யுத்தத்தை வந்து 2030 மட்டும் உடனடியாகவும் பின்னுக்கு எவ்வளவு காலமோ அவ்வளவு காலத்துக்கும் செய்வோம்னு சொல்ற அந்த தன்மையானது இப்ப பொறியியல் ஆய்வாளர் அருஸ்தலை பற்றி இதுக்கு பிறகு கொஞ்சம் தெளிவாக கூற வேணும். அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்ப ரஷ்யா வந்து நேரடியாக என்ன சொல்லி இருக்குது, நீங்கள் இப்ப நேரடியாக எங்களோட யுத்தத்தில் ஈடுபடுகிறீர்கள், இனி நேட்டோ நாடுகளை வந்து நாங்கள் நேரடியான யுத்தத்தில் ஈடுபட்டவர்களை தான் பார்ப்போம் அற்புதமாக கூறுகின்ற பொழுது இப்பொழுது வந்து ஐரோப்பிய ஆசிய தளத்துக்கான போராக இது மாற்றம் பெறப் போகின்றது, அணுவாயுத அச்சத்தை தருகின்ற போராக மாற்றம் பெறப் போகின்றது. இது வந்து என்ன நடக்குது, இந்த கூட்டாண்மை பங்காண்மை விளையாட்டு இருக்குல்ல, இந்த கூட்டாண்மை பங்காண்மை விளையாட்டு தான் மக்களை விட்டு போட்டு கூட்டாண்மை பங்காண்மைக்குள்ள போய் வந்து இந்தியாவை பிடிச்சோ அமெரிக்காவை பிடிச்சோ அல்லது வந்து பிரித்தானியா பிடிச்சோ வாழுவோம் என்ற எண்ணத்தை வந்து எங்களோட கட்சியில் கூட கொடுத்தது. தமிழ் கட்சியில் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல. இப்ப அரசு வடிவா சொன்னார் என்ன மாதிரியாக சிங்கள கட்சியில் நடக்கிறது. அந்த குமார் ஜெயவர்தனா சிங்கள மிகப்பெரிய புத்திஜீவியா இருந்து மிக தெளிவாக கூறுகிறார். அதாவது சிங்கள பக்கத்துல எப்பயெல்லாம் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பயெல்லாம் தமிழ் நடிப்பாங்கள் மட்டும் இல்ல, காலநிலை காலத்துல இருந்து அவர் அந்த பட்டியலே போட்டிருக்கிறார். இப்ப சிங்கள பக்கத்துல வந்து அரசாங்கத்தின் தவறுகளால வந்து பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு மக்களுக்கு வந்து பணவீக்கம் ஏற்படுகிறதோ இப்ப வந்து விலைவாசி கூடுதோ அந்த நேரத்தில் என்ன நடக்கும், தமிழர் அடிக்கிறது. அப்ப அந்த திசை மாற்றி இவனில் இப்ப அதுதான் இப்பொழுது இந்த அதிதீவிர வலதுசாரி கட்சியில் தொடங்கி இருக்குது. இந்த ஐரோப்பால வந்து ஐரோப்பியர் அல்லாதவர்கள் இருப்பதாலதான் ஐரோப்பாவுக்கு பிரச்சனை. அப்ப எப்ப வரும் என்றால் நீங்கள் உண்மையாக நேர்மையாக மக்களை இப்ப பற்றி சிந்தித்து மண்ணையும் கடலையும் வானையும் சரியாக பயன்படுத்துவது எவ்வாறு என்று திட்டமிட்டீங்கள் என்றால் மக்களுக்குள்ள பிரச்சனை வராது. ஒரு நாளும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அழிக்க மாட்டான், அவனும் மனிதன் நானும் மனிதன் என்ற எண்ணம் இருக்கு. ஆனா இன்னொரு வாழியல நிலையில அவன் தான் உனக்கு இதாலதான் தமிழ் வந்து மிக தெளிவாக சொல்லிச்சுது, தீதினும் பெருதரவரா பெரியோரின வியத்தலும் இளமை சிறியவரின இகழ்தலும் இளமை, நீ செய்கிற செயலுக்கு நீதான் பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து நெடுகிலும் இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவினுடைய
கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு தான் யுனெஸ்கோ. அதனுடைய 75வது ஆண்டு விழா இலங்கையில் தொடங்கப்பட்ட விழாவில் கலந்து கொள்றதுக்கு ஒற்றை அசோலே பணிப்பாளர் நாயகம் இலங்கையை போறார். அவர் அங்கே இலங்கையை போறார் என்ற உடனே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த, வெளிநாட்டு ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய ஆகியோர்கள் தங்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டார்கள். செய்து போட்டு என்ன நடக்கிறேன்னு சொன்னால், நேற்றைய தினத்தில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் ஸ்ரீலங்காவில் நடைமுறைப்பட இருக்கிற கல்வி மறுசீரமைப்பை பற்றி ஊடகவியலாளருக்கு ஜனாதிபதியினுடைய ஊடகவியலாளர் மையத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தார். அதுல தொழிற்சந்தையை மையமாக வைத்து கொரிய, ஜெர்மன், பிரெஞ்சு, ஹிந்தி உட்பட ஹிந்தி, சீன, ஜப்பான் மொழி ஆசிரியர் நியமிக்கப்பட உள்ளனர் சொல்லி அங்க சர்வதேச கல்வியை தனியார் துறை கல்வியில கொண்டு வரப்போறோம் என்று அந்த பச்சை விளக்க காட்டுகிறார்கள். அந்த பச்சை விளக்க காட்டிக்கொண்டு அதுக்கு ஊடாக நாட்டில இதில் கல்வியியல் கல்லூரிகளை 19 பல்கலைக்கழக மாற்றப்புறம் அதால 2500 ஆசிரியர்கள் வருஷம் கூட வருவார்கள். வலய கல்வி அலுவலகங்களை 120 உயர்த்த போறோம், பள்ளிக்கூடங்களை பணம் வருவது நிப்பாட்ட போறோம் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இந்த யுனெஸ்கோ பணிப்பாளர் எதுக்காக சந்திக்க போகிறார்கள் என்பது அவருக்கும் விளம்பும். அதுக்கேற்ற அவர் திட்டத்தோட போகும். ஆனா யுனெஸ்கோ கல்வி பணிப்பாளர் வருகின்ற பொழுது தரப்படுத்தல் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், கல்வியால் சிங்கள மொழியை திணிச்சதால வடக்கு கிழக்கு வெளியால இருந்த தமிழர்கள் எல்லாருமே தங்களோட மொழி உரிமையை இழந்தார்கள் என்ற அந்த உண்மைகளை ஒன்றும் எங்களை சிங்கள தலைவர்கள் சொல்வது போல தமிழ் தலைவர்கள் சொல்ல போறது இல்லை. பிரச்சனை விஷயம் இதைத்தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். சொல்லி ஏன் குழப்புவான்னு தான் அவர்களுடைய சிந்தனைகள் இருக்கு. அது சரியாக அதனால்தான் பிரச்சனை. இந்தியா இந்தியா பற்றி இப்ப இந்தியாவோட நாங்கள் உரையாட வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இந்தியா செய்யற ஒன்று தவறுன்னு சொல்ல போனா அது இந்தியா போய்க்கும். அமெரிக்காவோட நாங்கள் போய்க்கல. நாங்கள் அமெரிக்கா சொல்ற மாதிரி அமெரிக்கா இன அழிப்பு இல்லைன்னு சொல்லுது. ஆனபடினால நாங்கள் இன அழிப்பு இல்லைன்னு சொல்லி 15 வருஷமாக இங்க 15 வருஷத்துல 13 வருஷம் இன அழிப்புன்னு இல்லைன்னு சொன்ன செயற்பாட்டாளர்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மக்களுடைய அழுத்தத்தால இன அழிப்பு பேசப்படுத்துவீங்க, நாங்களாம் என்ன பற்றி காய்ச்சினான்னு ஓடி வருவீங்க. இதான் நடக்கிறது எல்லா இடம். இதை பற்றி நாங்க சொன்னால் உடனே அதை பற்றிய விமர்சனங்களை தான் முன்வைப்பார்களுடைய தாங்கள் விட்ட தவறவன் திருந்துறதுக்கு யாரும் ஆயத்தம் இல்லை. இதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. உண்மை அதுதான் தமிழ் மக்களுடைய ஒரு சாவக்கேடாக இருக்கிறது. அரசுகளை நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரப்போம். நிறைவாக இப்ப பாருங்கள், தெற்கிலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் இழுபறி. இப்போ மாஸ்டர் கூறிய அந்த ஊடகவியலாளர் இவ்வாறு வயது வந்த அரசியல்வாதி தெற்கிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை ஒதுங்க வேண்டும் என்று கூறுகின்ற விடயத்தை நாங்கள் இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு தமிழ் தரப்பிலும் கூறிக்கொண்டு வருகிறோம். இந்த இழுபறி, அரசியல் இழுபறி இருக்கிற நேரத்தில் சஜித் பிரேமதாசா எடுத்துக்கொண்டார், ரவிராஜா மற்றும் ஜோசப் பரராஜ் சிங், மகேஸ்வரன் இவர்களுடைய கொலை தொடர்பாக இப்ப பாருங்கள், எப்படி பொருளாதாரத்தில் தமிழ் மக்களை அடக்கி வைத்திருக்க வேண்டும், தரப்படுத்தலை கொண்டு வந்து அவருடைய அறிவு பலத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் கூறுகின்ற இந்த நேரத்தில் இவ்வளவு வங்குரோத்து நிலை வந்த பின் கூட தமிழருடைய பொருளாதாரம் அறிவு பலத்தை உணர்த்துகின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்று நம்புகிறீர்களா? அல்லது இது ஒரு காலத்தின் ஓட்டத்தில் சில விடயங்களை அவர்கள் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவற்றை கூறுகிறார்களா? அவர்கள் இப்போது இந்த அரசு தலைவர் தேர்தல் வருவதால் அந்த நிலையில் அவர்கள் என்னென்றால் தமிழ் மக்களின் மும்முனை போட்டியில் வாக்குகள் சிதறலாம். பிரான்சில் என்ன நிகழ்ந்ததோ, யாரும் 50% பெற முடியாத ஒரு நிலை நிகழ்ந்ததை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று அண்மையில் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. பிரான்சின் 3 கட்சிகள் எவ்வாறு வாக்கை பிரித்ததோ அதே போல 3 முனை போட்டி என்று அரசு தலைவர் தேர்தலில் நீங்கள் யாரும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை. இந்த நிலையில் தான் இப்போது ரவிராஜ் படுகொலை, மற்றது பரராஜசிங்கம் அவர்களின் படுகொலை, மகேஸ்வரனின் படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் என்று கோமாவில் இருந்து எழும்பியது போல சஜித் பிரேமதாசா கூறுகிறார். இவ்வளவு காலமும் அவர் அங்குதான் இருந்தார். இப்படி அந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இடைக்கிட ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி கொடுக்கும் போதுதான் அவர்களுக்கு உயிர் வருகின்றது. ஆனால் இதனை நாங்களும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை, அடிக்கடி நாங்கள் இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதை விட ஒரே அடியாக கொடுத்து விட்டால் இலகுவாக இருக்கும். அதைத்தான் இனிமேல் செய்ய வேண்டுமே தவிர இது இந்த மிகப்பெரிய ஒரு சிக்கலான அரசியல் இங்கு மட்டுமில்லை, இப்போது உலகம் எங்கும் வியாபித்து போயிருக்கிறது ஒரு வியாதியாக. அதுதான் இப்போது இந்த பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கில் மாறிக்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு பாடம் எடுத்த எஜமான் ஆசிரியர் என்று கூறலாம். இந்த உலக ஜனநாயக நாடுகள் அங்கேயே கேவலமாகத்தான் போயிட்டு இருக்கின்றது. அப்பதான் இப்போ தெரிகிறது, டீச்சரே பிழை என்ற ஒரு நிலை
என்றால் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றதான் இங்க நிலை. இப்ப நீங்கள் டீச்சர்ட்டை பார்க்க போறீர்கள் என்றால் சொல்றாங்க, ஒரு மிதவாத உலகமயமாக்கல் மறைந்து வருகிறது, மரபு ரீதியான தேர்தல் முறையும் வீழ்ச்சி கண்டு வருகிறது, இயக்கமற்ற அடிப்படை சமுதாய நடைமுறையை இயங்க வைப்பதை விடுத்து தற்போதைய அரசியல் அதனை மேலும் சிதைத்து வருகிறது. ஒரு அரசியல் இயந்திரத்தால் மாற்றீடு செய்யும் போது என்ன நிகழும் என்பதை ரஷ்யா அறியும். 1996களில் ரஷ்யாவில் இடம்பெற்றது கெனடி சுகர்னோவ் தலைமையிலான பொது உடைமை கட்சி அரசு தலைவர் போரிஸ் எல்சினுடன் மோதிய பொது உடைமை மீளுருவாக்கம் புதிய சோவியத் ரஷ்யாவை ஆட்கொண்டது. அதே நிலைதான் தற்போது மேற்குலகம் சந்தித்து நிற்கிறது. அதாவது 96ஆம் ஆண்டு ரஷ்யா எதை சந்தித்ததோ அதை இப்போது 2024 மேற்குலகம் சந்தித்து நிற்கிறது. பிரான்சில் தாராளவாதிகள் ஜெல்சினின் திட்டத்தை தான் தேர்தல் அறிக்கையில் மீண்டும் பிரசுரித்திருக்கிறார். அதாவது கடவுளின் தடை என்பது அதன் தலைப்பு. அவர்கள் அவர்களின் அமெரிக்க நண்பன் இயலாமை உள்ள வயதானவர் நாட்டை ஆட்சி செய்யணும் என விரும்புகிறார். எதிர்த்து போட்டியிடுபவர் மீது வழக்கும் போடுகிறார். 1996ஆம் ஆண்டு ஜெல்சின் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் அந்த சூழ்நிலையை உணர்ந்து பின்னர் தன்னை தாழ்த்தாது புதியவரை நியமித்து அதன் மூலம் புதிய ரஷ்யாவுக்கான அரசியல் பலத்தை வழங்கியிருந்தார். ஆனால் அவரை போல் இல்லாது ஜோ பைடனும் இமானுவேல் மேக்ரோனும் தோல்வியை தழுவ வேண்டும் என்று அடம்பிடித்து நிற்கின்றனர். ஜனநாயக கட்சியினருக்கு பைடன் மீது நம்பிக்கை இல்லாது விட்டாலும் அவர்களிடம் வேறு திட்டங்கள் இல்லை. இறுதி நேரத்தில் பைடனை மாற்றுவது என்பது கட்சிக்கு மிக பெரும் மோதலை தோற்றுவிக்கும். தேர்தல் முடிவுகளும் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த நிலையில் எதுவும் நிகழலாம். இது நான் கூறவில்லை. இதனை கூறியது என்னென்றால் ரஷ்ய டுடே என்ற பத்திரிகையில் ஒரு பத்தி எழுத்தாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி, அவர் எழுதிய ஒரு கட்டுரையின் சுருக்கம். அப்ப இந்த ஜனநாயக பாடம் எடுத்தவர்கள் நிலை இப்போது எவ்வாறு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்ப மாஸ்டரும் கூறியிருந்தார், அதாவது பைடன் நேட்டோ 75வது நிகழ்வில் உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு பூட்டின் என்று இன்ட்ரடியூஸ் பண்ணியதும், கமலா ஹாரிஸை ட்ரம்ப் என்று கூறியதும், ஆனாலும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வெக்கம் இந்த உலக நாடுகள் எல்லா பத்திரிகையிலும் நீங்க பார்க்கலாம். எங்களும் 2 பேர் பிடிச்சு கொண்டு வந்துட்டு இருந்து ஆட்சி செய்த எங்களுடைய தலைவர்களையும் எங்களுக்கு தெரியும். அதேதான். இப்ப படுத்த படுக்கையிலிருந்தே அரசியல் செய்து விட்டு போய் செய்து விட்டார். எல்லோருக்கும் நீங்கள் கூறியது போல் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டை கொடுக்க வேண்டும் என்பதால் உண்மைதான். இந்த நிலைமைகளை பார்க்கும் பொழுது இந்த நூற்றாண்டில் ஒரு கேவலமான நிலை இருப்பது, உலக பரப்பில் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை கேட்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்கின்றது. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர போன்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபாத்திமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை குறிக்கொண்டு தனா ஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம்.